இந்த கோவிடோட வேரியன்ட் இது வந்து JN1 அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம பார்த்த ஒரு பெரிய கோவிட் வேவ் அப்படின்னா ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட். அந்த கொரோனா வைரஸோட பேரம்பேத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம், இது வந்து இப்ப திடீர்னு வரல இந்தியாவுக்கு. அதாவது 2023 ஆகஸ்ட்லயே வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா சொல்லப்பட்டது இந்த மாதிரி இன்னொரு கோவிட் வைரஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து US, UK உலக நாடுகள் எல்லாம் சுத்திடுச்சு. இப்ப இந்தியாவிலயும் வந்து சில மாநிலங்கள், நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் அதிகமான கேசஸ் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டோட இப்போ நியூஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த JN1 அப்படிங்கிறது அப்ப 2023 இருந்து இப்ப 2025 மே இப்போ வரைக்கும் அது அப்படியே அங்கங்க மக்கள் கிட்ட சுத்தி வருதுன்னா பாருங்களேன். குறிப்பா இந்த மே மாசத்துல அதிகமான இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த கொரோனா கோவிடுக்கு மட்டும் இந்த சம்மர் சீசன் ஏன் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. வெயில் காலத்துலதான் நம்மளுக்கு வந்து பெரிய வேவே நம்ம பாக்குறோம். எனிவேங்க, இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தின கொரோனா மாதிரி அதாவது இந்த டேஸ்ட் போறது, ஸ்மெல்லு போறது அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது கிடையாதுங்க. இப்ப வரக்கூடிய கோவிட் அப்படிங்கிறது நார்மலா எல்லா வைரஸ் மாதிரியும் இதுவும் ஒரு விதமான மைல்டு இன்ஃபெக்ஷனை தான் காட்டிட்டு போகுது. நல்ல ஒரு சளி பிடிக்குது, இருமல் நிறைய இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கே தவிர பெரிய அளவுல ஆரம்பத்துல இருந்த மாதிரி இறப்புகளோ பயமோ கிடையவே கிடையாது. அதனாலதான் வந்து டெஸ்டிங் வந்து ரொம்ப கம்பல்சரி அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனாலுமே கேரளாவில் அதிகமா டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலேயே வந்து அதிகமான ரிப்போர்ட்டிங் அங்க நம்ம பார்க்க முடியுது. ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு டெஸ்டிங் பண்ணக்கூடிய கட்டாயம் கிடையாது. கவர்மெண்ட் சைடு இருந்தும் சரி, மக்கள் கிட்ட இருந்தும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதனால பெரும்பாலும் நம்ம டெஸ்டிங்க்கு போறது கிடையாது. அதனால நம்ம வந்து இது குறித்து பெரிய அளவுல பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அங்க US, UK எல்லாம் வந்துச்சு அப்படின்னீங்களே, போயிடுச்சா? அங்கெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ எந்தவித பெரிய ஒரு பரபரப்பும் அந்த JN1 வேரியன்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுல எதுவும் சொல்லப்படலை. உயிரிழப்பு அப்படின்லாம் கிடையாது. ஆனாலுமே கண்டிப்பா பழைய கொரோனா மாதிரியே இப்பவுமே வந்து உடலோட எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, ரொம்ப குண்டா, உடல் உழைப்பு ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் குரூப் அப்படிங்கிறது எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் இல்லையா? அதனால பெரியவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க இவங்களாம் வந்து மாஸ்க் அணியிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா எவ்வளவு சொன்னாலும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கிடையாது. எல்லாம் அப்படியே மறந்துட்டாங்க மாஸ்க் அணியிறத. இருந்தாலுமே வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கிறவங்க மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டா நல்லது. கொஞ்சம் அந்த சளி, இருமல் அப்படிங்கிறது வந்து படுத்தி எடுத்துட்டு தான் போகுது. அதனாலேயே வந்து நம்ம மாஸ்க் அணிஞ்சா பெட்டர்னு நினைக்கிறேன். இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B இதை தான் மெயினா பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இப்ப இந்த வாரத்துல இருந்து கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு பாசிட்டிவா நிறைய சாம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கிறதா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க.